வெல்கம் டு மை சேனல் மை டியர் சகோதரர்களே. இன்னைக்கு அசர்பைசானை பற்றி ஜாப் ஒரு குரூப் நிறைய ஒர்க் இருக்கு. ஸ்பான்சர்ட் விசா இது. உங்களுக்கு தேவைன்னா வாங்க, கம்மி பட்ஜெட் தான். ஓகே, அசர்பைசான் வந்து ஒரு குட்டி நாடு, டூரிஸ்டம் கண்ட்ரி கூட. ஆனால் பெரிய அளவு முன்னேற்றம் கிடையாது. ஆயில் அண்ட் ரிஃபைனரி வச்சு கொஞ்சம் ஓடுது, டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரியை வச்சு கொஞ்சம் ஓடுது. ஓகே, ஸோ இதில் அசர்பைசானில் ஸ்பான்சர்ட் விசா நிறைய ஜாப் இருக்கு. இந்த ஜாப் லிஸ்ட்டை பாருங்க. ஓகே, இந்த ஜாப் லிஸ்ட் பிரகாரம் யார் யாருக்கு அவங்கவுங்க ப்ரொஃபைல் பிரகாரம் கொடுங்க. ஓகே, ஸோ இவங்க நமக்கு வந்து அது ஸ்பான்சர் கம்பெனி சொல்லுவாங்க, அவங்க பேரில் எடுத்து நமக்கு வெளியே கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் சார்ஜ் வாங்குவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து போகிறது விசிட் எம்ப்ளாய்மெண்ட் தான். இங்கேருந்து நம்ம 90 days விசா போட்டுருவோம், அதில் இறங்கிடுவோம். இறங்கி அங்கே அரைவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, அதை முடிச்சிடுவோம். முடிச்சிட்ட பிறகு இந்த பார்ட்டிகள் இவங்க யார் உங்களை எடுத்திருக்காங்களோ, யாருக்காக நீங்கள் போயிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு லேபர் கார்டு பண்ணி தருவாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது பேர் தான் ஸ்பான்சர் விசான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குன்னு தனி இன்டர்வியூ கிடையாது, எல்லாமே கேட்டகரி தான். நீங்கள் இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். 15 நாள் தான் ப்ராசஸ் டைம். ஆக மொத்தம் டோட்டலாக ஆரம்பிச்சு நம்ம யூரோலாம் அங்கே போய் இறங்கிடலாம். இறங்கி அங்கே இந்த கேட்டகரி தகுந்த மாதிரி அங்கே உள்ள ஏற்பாடுகள் பண்ணி தருவோம். ஓகே, ஸோ இதுக்கு போகிறோன்னு இதுக்கு வந்து ஒரு 170 கிட்ட செலவாகும் எல்லாம் சேர்த்து. ஓகே, பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்ப் ஆகுது, அது இ விசா தான், அது டூரிஸ்ட் விசா. ஓகே, நம்ம அது போகிறதுக்கு மட்டும்தான், அதை பற்றி யோசிக்க வேண்டாம். எல்லா நாடுகளுமே அப்படி தான் போகணும். நம்ம ப்ராப்பராக போனோம்னா அங்கேருந்து யாரும் வெளிநாட்டுக்கு ஏறிக்கிட மாட்டாங்க இல்லையா? ஏதாவது ஒரு வெளியில் இறங்கி எடுத்து அங்கே ஒன்று சரி பண்ணி எடுத்து கடந்து போவாங்க. ஓகே, சரி, தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், ப்ரொஃபைல் பிடிஎஃப்ல அனுப்புங்க. சரியா? சிலவங்க வெறும் சிவியை மட்டும் அனுப்புறீங்க, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது இன்டர்நேஷ்னல். அப்போ கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அனுப்புனா தான் அது தேவைப்பட்டதை அவங்க எடுத்துக்கிறாங்க, மீதியை எடுத்துருவாங்க வெளியே. ஓகேவா? எங்களுக்கும் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.